வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி இன்ட்ரோவர்ட் மோகன். இப்போ நாங்கள் என் தங்கச்சி வீட்டு ஃபங்க்ஷன் ஒன்று திருநெல்வேலி வரைக்கும் போகிறோம். போகிற வழியில் நாங்கள் எல்லா தமிழ்நாட்டோட சிறப்பு மிக்க எல்லா கோயிலும் பார்த்துட்டு அப்படியே அங்கே போகலான்ட்டு ஒரு பிளானு. ஸோ நாங்கள் அதிகாலை 4 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். இப்போ மணி ஷார்ப்பாக 4 ஆகுது. இப்போ கிளம்பி தஞ்சாவூர் போக போகிறோம். தஞ்சாவூரில் நம்ம பயணம் தொடங்குது. வாங்க பார்க்கலாம். தஞ்சை பெரிய கோவில். இந்த கோவிலை தஞ்சை பெருவுடையார் கோயில் அல்லது பிரகதீஸ்வரர் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கோயிலை கட்டியவர் சோழ மன்னனாகிய திரு ராஜராஜன் சோழன். இந்த கோயில் தமிழர்களின் அடையாளமாகவும் தமிழ் கட்டிடக்கலையின் பெருமையாகவும் திகழ்கிறது. இந்த கோயிலை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அங்கீகரிச்சிருக்காங்க. இந்த கோயில் கிபி 1010ஆம் ஆண்டு திரு ராஜராஜன் சோழன் அவர்களால் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கோவில் கடந்த 2010 ஆண்டோட 1000 வருடங்களை நிறைவு பெற்றது. இக்கோயில் சோழர்களின் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் உலகில் மிகச்சிறிய விமானத்தை கொண்ட ஒரு பெரிய கோயிலாகவும் திகழ்கிறது. இந்த கோயிலோட கட்டுமானம் ரொம்பவே அற்புதமா இருக்கு. ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் நடுவில் சிமெண்ட்டும் இல்லை, எந்த ஒரு ஒட்டுப்பொருளும் இல்லை. இருந்தாலும் ஒரு கல்லுக்கு மேலே இன்னொரு கல் அடுக்கியதால கற்களோட எடையால நிற்கும்படி அமைச்சிருக்காங்க. அந்த காலத்திலலாம் வெறும் 2 அல்லது 3 தளங்கள் கொண்ட கோயில்களே கட்டப்பட்ட போது கற்களே கிடைக்காத தஞ்சாவூர்ல 15 தளங்கள் கொண்ட 60 மீட்டர் உயரமான பிரம்மாண்ட கோயில் எழுப்பியிருக்காங்க. ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, இந்த கோயில் அந்த காலத்து கட்ட சுமார் 6லேருந்து 7 வருஷம் ஆயிருக்கு. கோயிலோட எல்லா பக்கமும் நேர்த்தியான சிற்பங்களால அலங்கரிச்சிருக்காங்க. இதுல நுட்பமான வேலைப்பாடுகள் கொண்ட சிலைகளும் கடவுள் உருவங்களும் புராண கதைகளும் சோழர்களின் வாழ்க்கை முறை எல்லாத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. தஞ்சை பெரிய கோயிலில் காணப்படும் கல்வெட்டுகளில் சில முக்கிய தகவல்களான சோழ மன்னர்களாகிய ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் மற்றும் சில சோழ மன்னர்களின் வெற்றிகள் ஆட்சி பற்றிய குறிப்புகள் இந்த கல்வெட்டுகளில் காணப்படுகிறது. பல 100 வருஷம் கண்டுபிடிக்காத இந்த கல்வெட்டுகளை 1887ஆம் ஆண்டு ஜெர்மனி நாட்டை சேர்ந்த புஜின் ஹெல்ஸ் அப்புறம் நம் நாட்டை சேர்ந்த வெங்கையா ஆகிய இருவருமால் கண்டுபிடிக்கப்பட்டு இக்கோயிலின் வரலாற்றை மீட்டெடுத்தாங்க. நமது தஞ்சை பெரிய கோவிலின் கோபுரத்தின் உயரம் 216 அடி, அதாவது 66 மீட்டர். கோபுரத்தை சுத்தி பல அழகிய சிற்பங்களால அலங்கரிச்சிருக்காங்க. எகிப்திய பிரமிடுக்கும் நமது தஞ்சை கோவிலின் கட்டுமான முறைக்கும் ஒற்றுமை இருப்பதாக பல ஆய்வாளர்கள் சொல்றாங்க. கற்களே இல்லாத தஞ்சை பகுதியில இவ்வளவு பெரிய கோவில் எழுப்பியது இன்னும் ஆச்சரியப்படுத்துது. கோபுரத்தின் உச்சியில 80 டன் எடை கொண்ட கல் மேல அழகான 12 அடி உயரம் கொண்ட கலசம் பொருத்தப்பட்டிருக்காங்க. தஞ்சை கோவில் முழுவதுமே சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் காணப்படும் சிவலிங்கம் விமானத்தின் நடுவே அமைக்கப்பட்டிருக்கு. தனித்தனி கற்களால் செய்யப்பட்ட இந்த சிவலிங்கம் 12 அடி உயரமும் 20 டன் எடையும் கொண்டது. தஞ்சை
கோயிலின் விமானமானது உலகின் மிகப்பெரிய விமானங்களில் ஒன்றாகும். இது சூரிய ஒளி, காற்றோட்டம், கோயில் அமைப்பை கருத்தில் கொண்டு திட்டமிட்டு கட்டப்பட்டது. விமானத்தின் மேல் கலசத்தின் கீழ் 80 டன் எடை கொண்ட ஒற்றைக்கல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் எந்த ஒரு வாகனமோ இயந்திரமோ இல்லாமல் எப்படி இந்த 80 டன் கல்லை எடுத்து விமானத்தின் மேல் எடுத்து வைத்திருப்பார்கள் என்று நினைக்கும் போது வியப்பாக இருக்கிறது. தஞ்சை பெரிய கோயிலின் நந்தி ஒரே கற்களால் செய்யப்பட்டது. இந்த நந்தி 14 மீட்டர் உயரம், 7 மீட்டர் நீளம், 3 மீட்டர் அகலமும் கொண்டது. இந்த நந்தியின் மேலே உள்ள மண்டபம் நாயக்க மன்னரால் கட்டப்பட்டது. கோபுரத்தின் வெளிச்சுவர்ல நிறைய தனித்துவமான சிற்பங்கள் காணப்படுது. ஒவ்வொரு சிற்பங்களும் பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்கு. இங்கு தஞ்சை கோவிலில் பிற்காலத்தில் காணப்பட்ட சிற்பங்கள், கல்வெட்டுகள், ஓவியங்கள் எல்லாம் கோவில் வளாகத்திலேயே சேகரித்து மக்கள் பார்ப்பதற்காக அமைச்சிருக்காங்க. ஆயிரம் வருஷம் பழமை வாய்ந்த ஓவியங்கள் பார்க்க ரொம்ப பிரமிப்பாகவே இருக்கு. இந்த ஓவியங்கள் எல்லாம் அவர்கள் வாழ்க்கை முறையும், வேட்டையாடும் திறனும் மற்றும் இல்லாமல் கடவுள்களையும் குறிப்பிட்டிருந்தாங்க. இங்கு 1950இல் தஞ்சை கோவில் எப்படி காணப்பட்டது, பிறகு தமிழக அரசு அதனை எப்படி சீரமைப்படுத்தி புதுப்பித்தது போன்ற புகைப்படங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு திருச்சுவரில் காணப்படும் சில பழமையான ஓவியங்கள் அழியக்கூடிய நிலையில் காணப்படுகிறது. இங்கு தஞ்சை பெரிய கோயிலின் வளாகத்தில் உள்ளேயே ஒரு முருகன் கோயில் அமைந்துள்ளது. இது பார்க்கவே ரொம்ப அழகாகவும் நுண்மையான சிறு சிறு சிற்பங்களும் காணப்படுகிறது. இதில் காணப்படும் சிறு சிறு துகள்கள் சோழர்களின் சிற்பத்திறனை பிரதிபலிக்கிறது.
தஞ்சை கோவிலில் திருச்சுவர்களை சுற்றி 107 சிவலிங்கம் உள்ளது. கோபுரத்தின் சிவலிங்கத்தையும் சேர்த்து தஞ்சை கோவிலில் மொத்தம் 108 சிவலிங்கம் அமைந்துள்ளது. திருச்சுவரின் வெளிவரும் வழியில் இருந்து எங்கு பார்த்தாலும் கோபுரத்தின் வடிவம் தெரியும்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. கோபுரத்தை சுற்றி திருச்சுவற்றின் மேல் சோழர்களால் அமைக்கப்பட்ட 1108 நந்தி சிற்பங்கள் காணப்படுகிறது. தஞ்சை கோயிலில் நுழைவு வாயிலில் மொத்தம் 2 கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. முதலாவதாக ராஜராஜன் கோபுரம், இது 100 அடி உயரம் கொண்டது. இரண்டாவதாக கேரளந்தாங்கன் கோபுரம், இது 80 அடி உயரம் கொண்டது. தஞ்சையை பிற்காலத்தில் பாண்டியர்கள் ஆட்சி செய்ததற்கு சான்றாக இங்கு பாண்டியர்களால் அமைக்கப்பட்ட தூண் காணப்படுகிறது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயில் என்பது சோழர்களின் கட்டிடக்கலையின் அற்புதம். 1000 ஆண்டுகள் மேலாக நின்று கொண்டிருக்கும் இந்த கோவில் எவ்வளவு திறமை, கலை, ஆன்மீகம் அந்த காலத்தில் இருந்தது என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. பிரம்மாண்டமான விமானம், நந்தி, அழகான ஓவியங்கள், இவை 1000 ஆண்டுகள் ஆகியும் நம்மை இன்று வரை வியக்க வைக்கின்றது. இந்த அற்புதமான கோயிலை பார்ப்பது உண்மையிலேயே ஒரு வாழ்நாள் அனுபவம். நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை பார்த்து செல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். மீண்டும் மற்றொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய். பாய் சொல்லு நவி. பாய் பாய்.